வணக்கம். நாங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 100 ஏஸ் கிட்ட வந்திருக்கோம். எங்களோட கோரிக்கை என்னன்னா, உழைப்புக்கேற்ற ஊதியம் எங்களுக்கு தேவைப்படுது. எங்களுக்கு 11 மந்த் சேலரி, அது எங்களுக்கு 12 மந்த்தா வேணும்ன்ற கோரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எங்களோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எப்படி எடுத்தாங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஒர்க்குன்னு எடுத்தாங்க. லேப் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. அடுத்தது என்னாச்சுன்னா, லேப் ரெடி ஆகாத காரணத்தால ஸ்டாஃப்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால யூடைஸ் எமிஸ் ஒர்க் ஆரம்பிச்சோம். பிரிண்ட் அவுட் எடுக்கிறது, ஸ்கூல் ஸ்டாஃபுக்கு ஹெல்ப் பண்றது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது சிஸ்டம் ரிலேட்டட் ஏதாவது ஒர்க் இருந்தா அதை பாக்குறது, ஸ்டாஃபுக்கு பர்சனலா பிரிண்ட் அவுட் போடணும்னாலும் அதை தான் நாங்க எடுத்து கொடுப்போம். ஹெச்எம்க்கு வர ஜிலிங்க் எந்த போன் ரிலேட்டட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, சிஸ்டம் ரிலேட்டட் ஒர்க்கா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்க தான் பார்த்தாகணும். சோ அப்ப ஏஎஸ் எப்படி ஆயிடுனா, லேபுக்கு நாங்க யூஸ் பண்றது, நாங்க லேபுக்கு பணியாடுறதை விட ஹெச்எம்க்கும் அங்க இருக்கிற ஸ்கூல் ஸ்டாஃபுக்கும் தான் நாங்க எங்களோட ஒர்க் ஃபுல்லா போகுது. சோ கெல்ட்ரான் கிட்ட நாங்க கேட்டப்போ, நீங்க பாக்குற ஊதிய வேலைக்கு நாங்க ஊதியம் கொடுக்கறோம்னு சொல்றாங்க. அவங்க பாயிண்ட் ஓகே, லேப் ஆன் பண்ணுங்க, ஆஃப் பண்ணுங்க, உங்களுக்கு 9700 சொன்னாங்க. ஆனா அந்த வேலையை மட்டும் நாங்க பாக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் எங்களுக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வருது. ஸ்டார்டிங்ல எங்களை எடுக்கும் போது ஒரு ஸ்கூல்னு சொல்லி உள்ள வந்தோம். மினிமம் 3 ஸ்கூல்ல இருந்து 10 ஸ்கூல் வரையும் பாக்குற ஏஎஸ் இருக்காங்க. சோ எங்களுக்கு அந்த டிராவல் அலோவன்ஸ் இல்ல, போயிட்டு வரதுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. சோ ஒவ்வொரு ஹெச்எம்மும் எங்களை அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. எங்க மிடில் ஸ்கூல் அலாட்மெண்ட், நீ வேற ஸ்கூலுக்கு போக கூடாது, எங்களுக்கு மட்டும் வேலை செய், எங்களுக்கு மட்டும் வேலை செய்யணும். இப்போ ஒரு ஒர்க் கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு டைமிங் தான், 2 மணிக்குள்ள முடிக்கணும், 4 மணிக்குள்ள முடிக்கணும். அப்ப நாங்க 10 ஸ்கூல் பாக்குறோம்னா அந்த 10 ஹெச்எம்ஸும் கால் பண்ணுவாங்க, எனக்கு ஏன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் முடி, ஏன் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் முடி. சோ இந்த பிரஷர் எங்களுக்கு குறைக்கணும். சோ நாங்க கேக்குறப்போ என்ன சொல்றாங்கன்னா, இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வருது, நீங்க அரசு கிட்ட தான் பேசணும்ன்றாங்க. சோ அதனாலதான் அரசு கிட்ட நாங்க கோரிக்கை வைக்க வந்திருக்கோம். சோ இது பிரைவேட் கன்சர்ன்ல இருந்து எங்களுக்கு அரசு எங்களை நேரடியா எடுத்துக்கணும், எங்களோட பணி சுமையை குறைக்கணும், எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும். அது மட்டும் இல்லாம நாங்க என்ன வேலை பாக்குறோமோ அதுக்கான ஊதியம் எங்களுக்கு தேவைப்படுது. வெறும் 9700ல 10 ஸ்கூல் பாக்குறோம், 10 ஹெச்எம்க்கு வேலை பண்றோம், அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்க்கும் வேலை பாக்குறோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். சோ வேலைக்கேற்ற ஊதியம் வேண்டும். இதை நாங்க அனைத்து ஏஐ சார்பாக முதல்வர்களிடமும் கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ஒரு 1 வீக் முன்னாடி எங்க நேம் எமிஸ்ல இருந்துச்சு. சோ செவ்வாய்க்கிழமையில இருந்து எமிஸ்ல இருந்து எங்க நேம் நீக்கப்பட்டுச்சு. கேட்டா நீங்க பிரைவேட் கன்சர்ன், அதனால உங்க நேம் நாங்க நீக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரைவேட் கன்சர்னா இருந்தாலும் நாங்க வேலை பார்க்கறது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான். சோ இந்த அரசாங்கம் எங்களுக்கான உரிமையை கொடுக்கணும், எங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். சோ எல்லா ஏஐசின் சார்பாக தமிழக அரசிடம் நாங்க அதை ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். நன்றி. என் பேர் கலைவாணி, கள்ளக்குறிச்சி மாவட்டம். நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கோம். என் பேரு நித்யா. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து தான் நாங்க வந்திருக்கோம். இப்ப இந்த பணியை முடிச்சிட்டு நாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு பணி பாதுகாப்பு